பாரம்பரியமான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃப்ரீசருக்குள்ளே ஆட்டுக்கால் வச்சுருந்தனால நல்லா வெளியில் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு விட்டுட்டு இந்த மேல் தோலெல்லாம் நல்லா சுரண்டி இந்த மாதிரி வரும். அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி 5-6 டைம் கழுவிட்டு காலை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ காலுக்கு தேவையான மசாலா அரைப்போமா. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, இந்த 3ஐயும் சேர்ந்து பவுடர் கன்சிஸ்டன்சியில் ஒரு கோர்ஸ் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தில் 10 சேருங்க, 10 to 15 சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பழம், அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருக்கிற ஆப்பிள் தக்காளியாங்காட்டி நான் ஒரு தக்காளி எடுக்கிறேன். தக்காளியில் மேல் தண்டை எடுத்துகிட்டு அதையும் பவுடர் பண்ணிக்கலாம். ஆட்டுக்காலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். 2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு ஏன்னா ஆட்டுக்காலுக்கு நல்லா இழுத்து பிடிக்கும், அதனால் கூட கொஞ்சமே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 12 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 12 விசில் வந்து வெயிட் ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பெர்ஃபெக்டான எண்ணெய் நம்ம ஒரு ட்ராப் கூட சேர்க்கலை, எண்ணெய் அதிலிருந்தே வெளிவரும். அந்த கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு சூப் ரெடி. இது பாரம்பரியமான இந்த ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதன் மூலமாக நமக்கு கை கால் வலி, அதாவது முட்டு வலி, வயதானவர்களுக்கு வரக்கூடிய முட்டு வலி எல்லாமே க்யூர் ஆகும். டெலிவரியான லேடிஸ் எல்லாமே இதை எடுத்துக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய டயர்ட்னஸ் போய் உடம்பு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை மந்த்லி 2 டைம்ஸ் இந்த ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு குடிக்கிறதன் மூலமாக நம்ம உடம்புலேயே நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உரப்பு ஒரு மாதிரி தூக்கி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு பெப்பர் தூளை மேலே தூவி குடிக்கலாம். பெர்ஃபெக்டான சூப்பு ரெடி. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.